ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ் ட்ராமாஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கருமான்ற சீரீஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓட் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிக பேர் வந்து கருமாக்கு தான் ஓட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரூ பியூட்டிக்கு ஓட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் ஆல் ஆஃப் யூ சாடத்துக்கு ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து கூடிய சீக்கிரத்தில் போட ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம கருமா சீரீஸை பார்த்துடலாம். இந்த சீரீஸோட ஒரு ஒன்லைன் சொல்லணுன்னா, டைட்டிலில் இருக்க மாதிரி கருமா தான் நம்ம வாழ்க்கையில் ஒருத்தருக்கு செய்கிறது நம்மளுக்கே இது எப்படி அது வந்து திருப்பி நம்ம வாழ்க்கையில் நடக்குது, நம்ம செய்கிற நல்லதோ கெட்டதோ அது நம்ம லைஃப்பில் எப்படி நம்மளுக்கு திருப்பி நடக்குதுன்ற ஒரு கான்செப்ட்டு. இந்த கான்செப்டை வச்சு சூப்பராகவே ஒரு கதை சொல்லியிருக்காங்க. மொத்தம் இதில் 6 எபிசோட் தான் இருக்குது. சீக்கிரம் இந்த கதைக்குள்ளே போகலாம் வாங்க. ஓப்பனிங் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் அடிஞ்ச பங்களாவை தான் காட்டுறாங்க. அந்த பங்களாவில் வந்து பார்த்திங்கன்னா யாரையோ ஒருத்தர் வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா கதறிட்டு இருக்காரு. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் காரில் வரான். காரில் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்திங்கன்னா அந்த காரில் இருக்க ஃபியூலெல்லாம் எடுத்து ஒரு கேன் ஃபுல்லாக ஃபுல் பண்ணி அந்த பில்டிங் ஃபுல்லாகவே ஊற்றுறான். அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்திங்கன்னா அந்த பில்டிங் ஃபுல்லாக ஊற்றி அந்த பில்டிங்கை பற்ற வைக்கிறான். அந்த ஃபியூலெலாம் பற்றிக்கிட்டு அந்த பில்டிங்கை பற்ற ஆரம்பிக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக ஒரு கேன் ஏதோ இருக்குது, டின் கேன் மாதிரி ஏதோ 2 பெருசாக இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கேனில் இருக்கிறதுல வெடிக்கவோ அங்கே அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த கொளுத்துனவனமே மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க, ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் வராங்க. அந்த பில்டிங்குள்ளே யாராவது இருக்காங்களா அந்த மாதிரி ரெஸ்கியூ. ஒருத்தனோட உடலை வந்து அங்கே இருக்க கேப்டன் பார்க்குறாரு, ஃபைட்டர்ஸோட கேப்டன் பார்க்குறாரு. அவன் வந்து ஒரு மாதிரி எரிஞ்சு அவனை யாரோ கட்டி வச்சிருக்க மாதிரி தெரியுது, ஒரு மாதிரி எரிஞ்சு இருக்கான். அதை பார்த்துட்டே இருக்கும்போது அவன் ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் கூப்பிட்றாங்க. கேப்டன் இந்த பக்கம் வாங்க, இங்கே யாரும் எரிஞ்சிருக்காங்க, இங்கே யாரும் உயிரோடு இருக்காங்க, எரிஞ்சவங்க யாரும் உயிரோடு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. அவருமே ஓடி போய் பார்க்குறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. உடனே அவர் வந்து ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் லீனு ஒரு டாக்டரை காட்டுறாங்க. அந்த டாக்டரை வந்து கூப்பிட்றாங்க, இந்த மாதிரி வாங்க ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. அப்போ வந்து அவர் போயிட்டு அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு அனஸ்தீஷியா மாதிரி அவங்க ஏதோ ஒரு மருந்து ஒன்று சொல்கிறாங்க, வலி தெரியாமல் இருக்க. அது கொடுக்கலான்னு போகும்போது டக்குன்னு உடனே அங்கே சின்னன்னு ஒரு டாக்டரை காட்டுறாங்க. அந்த டாக்டர் வந்து இதை அவருக்கு கொடுக்காதீங்க, இதை கொடுத்தா வந்து ஒரு உயிருக்கு ஏதாவது பிரச்சனை ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பேஷண்ட்டுக்கிட்ட அந்த டாக்டர் என்னன்றாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து வலியை கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோங்க, அனஸ்தீஷியா மாதிரி இருக்க இந்த ஒரு கெமிக்கல் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறது இல்லை, இது கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து உயிருக்கு ஏதாவது ஆபத்து கூட வாய்ப்பு இருக்குது, உங்களால் வந்து ரொம்ப வலியை தாங்க முடியலன்னா கற்றுங்க, பயங்கரமாக கற்றுங்க, அது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் இது நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறது இல்லை, உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவரால் பேச முடியல. கையில் வந்து ஓகேன்ற மாதிரி அவர் சைன் காட்டுறாரு. உடனே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவர் பயங்கரமாக கத்துறாரு. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு மெயின் டாக்டர் ஒருத்தர் வராரு. அவர் வந்து என்னன்றான்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கிட்ட, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் ஸ்கின்னெலாம் நாங்கள் காப்பாற்றிட்டோம், ஆனால் உங்களுக்கு உடம்புக்குள்ள ஏதோ சின்ன சின்ன காயங்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. அந்த பேஷண்ட்டோட பேர் என்னன்னு படிக்கலான்னு போகும்போது எம்டியாக இருக்குது. என்னடா இது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த லீன்ற டாக்டரை பார்த்து அந்த சீஃப் டாக்டர் கேட்குறாரு. அப்போ அந்த லீ என்னன்றான்னு பார்த்தீங்கன்னா, இல்லை சார் இது வந்து எமர்ஜென்சி கேஸ் நாங்கள், அதனால தான் நாங்கள் உடனே அட்டென்ட் பண்ணோம், இவங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே கலெக்ட் பண்ணல அப்படின்னும் போது அந்த பேஷண்ட்டே அவரோட பேர் பாஜிங் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்கிறாரு. அந்த சின்ன டாக்டர் வந்து இது எழுதும் போது டக்குன்னு ஒரு மாதிரி ஆகுறாங்க அந்த பேரை கேட்ட உடனே. அதுக்கப்புறமா அந்த ரூமில் இருக்க எல்லா டாக்டர்ஸும் வெளியில் போகிறாங்க. அந்த லீன்ற டாக்டரும் வெளில போகிறாரு. அப்போ அந்த சின்ன டாக்டர் அங்கேயே இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் அந்த சின்ன டாக்டருமே யோசிச்சு பார்த்துட்டு எதையோ அவங்க வெளியில் வராங்க. அப்போ அந்த பாக்ஜிங்ன்ற ஒரு என்னன்றான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டாக்டர் தேங்க்ஸ் என்னை காப்பாற்றுனதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கட் பண்ணி அப்படியே ஒரு 15 நாளுக்கு முன்னாடி காட்டுறாங்க. 15 நாளுக்கு முன்னாடி இந்த பாக்ஜிங்ன்றவர் தான் காட்டுறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா இந்த ஸ்மோக் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வெளியில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வாடகை எப்போ தான் கட்டுவீங்க அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் ஒன்று ஒட்டியிருக்காங்க. அதை பார்த்துட்டு எவன் வாடகை கட்டுவான் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா அதை தூக்கி போட்டு அவர் பாட்டுன்னு உள்ளே போய் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் பாட்டுன்னு டிவி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அங்கே வந்து கடன்காரன் ஃபோன் பண்ணுறான். அப்போ வந்து அதை எடுத்துகிட்டு இவன் வேறு ஃபோன் பண்ணினே இருக்கான். கடன் கொடுத்தா இவ்வளோ ஃபோன் பண்ணுவானா அப்படின்ற மாதிரி திட்டின்னு இருக்காரு. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி யாரும் நடந்து வரா மாதிரி இருக்குது. அவர் டோரை திறந்து யார் நினச்சி பார்த்தா அந்த கடன் கொடுத்தவர் தான் நடந்து வந்துட்டுருக்காரு. இதை பார்த்து அவர் செம்ம ஷாக் ஆகிடுறாரு. அந்த கடன் கொடுத்தவன என்னடா என் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அந்த மாதிரி கேட்கும்போது அவர் ஃபோன் பண்ணுறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் கெட்ட வார்த்தையில் சேவ் பண்ணி வச்சிருக்காரு. இந்த பாக்ஜிங்ன்றவர் அந்த கடன் கொடுத்தவனை கெட்ட வார்த்தையில் சேவ் பண்ணி வச்சிருக்காரு. இதில் செம்ம டென்ஷனாக அவர் என்ன பண்ணுறாருன்னா கடன் வாங்குறதவே தரமாட்டுற திருப்பி இதில் என் பேர் வேலை சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னு செம்ம போட்டு அடிக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஜிங்ன்றவர் மயங்குறாரு. இந்த பாக்ஜிங் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவர் இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அந்த கடன் கொடுத்தவன் இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுறான். கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கட்டி வச்சிருக்காரு. பக்கத்தில் இருக்க ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயிற்றெல்லாம் கிழிச்சு ஏதோ எடுத்துகிட்டு இருக்காங்க, ஆர்கான்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த கடன்காரன் வந்து அங்கே வரான். அவனான்றானா இது என் இடம், இந்த மாதிரி எனக்கு கடன் கொடுக்காதவனுங்களாம் நான் கூப்பிட்டு வந்து இப்படி தான் அவனுங்க ஆர்கான்ஸ் எடுத்து அவங்க ஆர்கான்ஸை நான் விற்று நான் இதில் வந்து அவங்க எனக்கு தர வேண்டிய காசை நான் எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லிகிட்டு இருக்கான்.
இது நம்ம ஹீரோ கேட்டு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் காசை தந்துடுறேன் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவனுமே ஒரு 30 நாள் டைம் தரேன், அதுக்குள்ளே எனக்கு நீ காசு தரணும், ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆனால் கூட அதோ பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான் பார்த்தியா, அவன் நிலமை தான் உனக்கும், அவனை மாதிரி உன் லிவரு கிட்னி நீ ஹார்ட் எனக்கு எது கிடைக்குதோ எல்லாத்தையும் நான் எடுத்து நான் விற்றுருவேன், நல்ல ரேட்டுக்கு மார்க்கெட்டில் விற்றுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு மெயின் ரோடு மாதிரி இருக்குது, ஆள் நடமாட்டம் இல்லாத ரோட்டில் அவரை போய் தலையில் துணியெல்லாம் கட்டி அப்படியே ஒரு தூக்கி போட்டு வந்துடுறாங்க. அவருமே ஏஞ்சி போயிட்டு நைட்டு தூங்கிடுறாரு வீட்டில். கட் பண்ணி அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம பாக்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா கட்டிலேருந்து ஏஞ்சிக்கிறாரு. எந்திரிச்சு என்னன்னு பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்க காயெல்லாம் பார்த்துட்டு ஓகே இது வந்து கனவு கிடையாது, இது எல்லாமே நிஜம்தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறாரு. அங்கே வேலை மேலே பார்த்திங்கன்னா இவர் பேச்சை நம்பி நிறைய பேர் வந்து ஸ்டாக்லலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது, ட்ரேட்லலாம் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது இவர் சொன்ன ஸ்டாக் மேலே. அங்கே என்ன ஆகுதுன்னா ஒருத்தர் வந்து இந்த மாதிரி உன் பேச்சை கேட்டு தானே நான் இன்வெஸ்ட் பண்ணேன், இப்போ பாரு எனக்கு மொத்தமாக போய் லாஸ்ட்டில் போய் முடிஞ்சிருச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுட்ருக்காரு. நம்ம பாக்ஸிங் என்னன்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஏண்டா மற்ற ஊர்லலாம் போர் வருதுடா, அதனால் வந்து ஸ்டாக்கெல்லாம் லாஸ் ஆகிடுச்சு, மற்ற ஊரில் போர் வரதுக்கும் எனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா, நான் என்ன பண்ண முடியும் மற்ற ஊருக்கு போர் வந்தால், இந்த ஸ்டாக்கெல்லாம் இப்படி தான் இந்நேரத்துக்கு இந்த ஸ்டாக் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டை தர வேண்டியது, அங்கே போர் வந்ததுனால இந்த ஸ்டாக் வந்து லாஸ் ஆகிடுச்சு, மற்றபடி நான் சொன்னதுனால ஒன்றும் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து இந்த பாக்ஸிங் போகிறாரு. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒருத்தரை பார்க்குறாரு. யாருன்னு பார்த்தா ஒரு சைனாக்காரன் மாதிரி ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அந்த சைனாக்காரரை வந்து ஒரு வருஷம் ஒரு 6 மாதன்ற மாதிரி வேலைக்கு எடுத்திருப்பாங்க போல இருக்குது. ஆனால் அந்த இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அந்த சைனாக்காரரை சீக்கிரமாகவே அந்த வேலையை விட்டு போக சொல்கிறாரு, ஒரே மாதத்தில் போக சொல்கிறாரு. அதுக்கு வந்து அந்த சைனாக்காரர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சார் எதுக்கு சார் என்ன 1 மாதத்துலேயே போக சொல்கிறீங்க, எனக்கு ஃபேமிலிலாம் இருக்குது சார், நான் இப்போ இந்த 1 மாதத்துலேயே போனால் எங்கள் ஃபேமிலியை ரன் பண்ண முடியாது சார், கஷ்டம் சார், சார் வேறு யாராவது இந்த வேலையை விட்டு அமுச்சு விடணும்னா நீங்கள் வேறு யாரையாவது கூட அமுச்சு விடுங்க சார், என்ன அமுச்சு விடாதீங்க, எனக்கு வந்து நிறைய ஃபினான்ஷியல் பிரச்சனைலாம் இருக்குது சார் அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கு அந்த இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேச்சை கேட்கவே மாட்டுறாரு. இல்லை நான் உன்னோட தான் வேலையை அமுச்சு விட போகிறேன், நான் இந்த வேலையிலேருந்து உன்னை அமுச்சு விட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த சைனாக்காரன் என்னன்றான்னு பார்த்தீங்கன்னா சார் ப்ளீஸ் சார் நான் சைனாக்காரன்றதுனால வந்து என்னை வேலையை விட்டு அமுச்சு விட போகிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்காரு. அதுக்கு அந்த எதிர்க்க இருக்கவன் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நான் உன்னை இந்த வேலையை விட்டு அமுச்சு தான் விட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது திடீர்னு அந்த சைனாக்காரனுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்தது. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த எதிர்க்க இருக்க ஆளை போட்டு சம்மாடி போட்டு அடிக்கிறாரு. இதை வந்து நம்ம பாக்ஸிங் தூரத்துலேருந்து பார்த்துட்டு அப்படியே அமைதியாக போய் ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்காரு. அவர் ஒரு ஓரமாக நின்று என்ன பண்ணிகிட்ருக்காரு பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு சிகரெட் பிடிச்சிட்ருக்காரு. அப்போ அந்த சைனாக்காரனே நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சைனாக்காரனும் வந்து தூரத்தில் நின்றுட்டு நம்ம ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம பாக்ஸிங்கை அப்படியே பார்க்குறாரு. டக்குன்னு நம்ம பாக்ஸிங்கும் வேறு இடத்துல அப்படியே பார்க்குற மாதிரி பண்ணுறாரு. அப்போ நம்ம பாக்ஸிங்க்கு ஒரு ஃபோன் வருது. என்னடான்னு பார்த்தா நம்ம பாக்ஸிங்கோட அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபோன் வருது. உடனே இவரும் போயிட்டு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பஸ்ஸை பிடிச்சி இவர் போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்குறாரு. அங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது ஒரு ஆள் ஒருத்தர் கார் ஓட்டிட்டு வந்து இவரை முட்டிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த கார் ஓட்டிட்டு வந்தவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா நான் பாக்ஸிங்கை தனியாக கூட்டிகிட்டு போய் சார் இங்கே வாங்க சார் அப்படின்ற மாதிரி தனியாக கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி பேசுகிறாரு. சார் இந்த மாதிரி சார் நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அந்த கார் மேலே வந்து நான் இன்சூரன்ஸ் இல்லை, என்கிட்ட லைசன்ஸ் இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை சார் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம பாக்ஸிங்கா இது எதுவுமே காதலே வாங்காத மாதிரி அமைதியாக நின்றுட்டுருக்காரு. நம்ம பாக்ஸிங்கோட அப்பாவை காரில் ஏற்றின அந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸிங் கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. நம்ம பாக்ஸிங்கா அவரோட காரையே பார்த்துட்ருக்காரு. அவரோட கார் வந்து வெளியூர்லேருந்து இம்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த கார் போல் இருக்குது. அதை பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. அதுக்கு வந்து அந்த ஆள் என்னன்றார் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து நல்லா இருக்கா சார் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஏன் நாங்களாம் பார்க்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி பாக்ஸிங் ஒரு மாதிரி நெக்கலாக கேட்குறாரு அந்த ஆளுக்கிட்ட. அவர் உடனே என்னன்றாருன்னா சார் அப்படிலாம் இல்லை சார், நீங்கள் அந்த காரை பார்க்கறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சார் நான் காசு வேணாலும் கொஞ்சம் தரேன் சார் அப்படின்ன உடனே நம்ம பாக்ஸிங்கும் டக்கு என்ன பண்ணுறாருன்னா சரி ஓகே இந்த கார் மேலேயும் உங்க மேலேயும் எந்த கேஸும் போடாத மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாரு. உடனே நம்ம பாக்ஸிங் அவங்க அப்பா கிட்ட போய் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிப்பா இவன் என் ஃப்ரெண்டு தான்ப்பா, இவன் நான் ரொம்ப நாள் கழித்து பார்த்ததுனால தான் இப்போ தான் ஞாபகம் வருது, இவன் வந்து தெரியாமல் தான் பண்ணிட்டான்ப்பா, அவனை மன்னிச்சு விட்டுருங்க, அவன் இந்த மாதிரி நம்மளுக்கு காசு கொடுத்துருக்கான்ப்பா, ஒரு 3 மில்லியன் வாண்ட் கொடுத்துருக்கான், இங்கே பாருங்கள் இது உங்கள் மெடிக்கல் செலவுக்கு யூஸ் ஆகும், அவன் பாவம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த காசு அங்கே வைக்கிறாரு. வச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிப்பா அதிலேருந்து நான் கொஞ்சம் காசு எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுக்கலான்னு போகும்போது அவங்க அப்பா எடுக்காதரா அப்படின்ற மாதிரி
சொல்கிறாரு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து 3 மில்லியன் வாரண்ட் கொடுத்துருக்க மாட்டான், 5 மில்லியன் வாரண்ட் கொடுத்துருப்பான். அதுலேருந்து இவர் வந்து 2 மில்லியன் வாரண்ட் எடுத்துகிட்டு அவங்க அப்பா கிட்ட 3 மில்லியன் வாரண்ட் தான் கொடுத்துருக்காரு. அதுலேருந்து கொஞ்சம் காசு கேட்குறாரு. ஆனால் அவங்க அப்பா வந்து 3 மில்லியன் வாரண்ட் தான் கொடுத்துருக்காங்க போல அப்படின்னு நினச்சி அதில் ₹1 கூட உனக்கு தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து அவங்க அப்பா வரப்போ சொல்கிறாரு, நம்ம பாக்ஜிங்கும் போகலான்னு பார்க்கும்போது அங்கே ஒரு லேடி வராங்க. அவங்க வந்து நம்ம பாக்ஜிங்கோட அப்பாவை பார்த்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம பாக்ஜிங் என்னன்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மாதமாக வீட்டுக்கு ரெண்டே கட்டல அப்படின்னு நோட்டீஸ் போர்டெலாம் ஒட்டுறாங்க. நீ வந்து வீட்டுக்கு வாடகை கூட கட்ட மாட்ற, இப்போ தான் புரியுது வீட்டுக்கு வர வேண்டிய காசில் எங்கே போகுதுன்ட்டு. இந்த வயசுலேயும் நீ ஜாலியாக இருக்கியா அப்படின்ற மாதிரி நம்ம பாக்ஜிங் வந்து அவங்க அப்பாவை பார்த்து ஒரு மாதிரி பேசிட்டு, அப்போ நம்ம பாக்ஜிங் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை திட்டிட்டு அப்படியே வெளில வராரு. அப்போ நம்ம பாக்ஜிங்கோட அப்பா வந்து கார் ஏற்றி இந்த ஆக்சிடென்ட் பண்ணவர் இருக்கார்ல, அவர் வந்து நம்ம பாக்ஜிங் கிட்ட, சார் இந்த மாதிரி சார் உங்கள் அப்பாவுக்கு வந்து உடம்புலாம் நல்லா தானே இருக்குது, அவர் தான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க மாட்டார்ல அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு நம்ம பாக்ஜிங் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி கிட்ட கூப்பிட்டு அவர் சட்டையெல்லாம் மோந்து பார்த்து, இந்த மாதிரி நீ குடிச்சிட்டு வந்து வண்டி ஓட்டினியா அப்படின்னும் போது, சார் நான் குடிக்கலாம் இல்லை சார், நீங்கள் வந்து பொய்யெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி அவன் டென்ஷன் ஆகிறான். டக்குன்னு நம்ம பாக்ஜிங் என்னன்றாருன்னா, இந்த மாதிரி நீ குடிச்சிட்டு வண்டி ஓட்டியிருக்க, நான் மட்டும் போலீஸ்கிட்ட சொன்னேன்னா என்ன தெரியுமா ஆகும், நீ என்ன பண்ணு, இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 3 மில்லியன் வாரண்ட் எடுத்து வை அப்படின்னும் போது அவன் வந்து பயங்கர டென்ஷன் ஆகிடுறான். சார் என்னாலலாம் முடியாது, ஆல்ரெடி நான் 5 மில்லியன் வாரண்ட் கொடுத்துருக்கேன், இதில் 3 மில்லியன் வாரண்ட் வேறு கொடுத்தா 8 மில்லியன் வாரண்ட் உங்களுக்கு தர முடியாது சார் அப்படின்ற மாதிரி அவன் கத்துறான். அதுக்கு வந்து நம்ம பாக்ஜிங் என்னன்றாருன்னா, இந்த மாதிரி நீ இன்னும் 3 மில்லியன் வாரண்ட் தரியா, இல்லைனா நான் வந்து போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கவா அப்படின்னும் போது அவனுமே வேறு வழி இல்லாமல் சரி இருங்க நான் காசு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். கட் பண்ணி நம்ம பாக்ஜிங்கை காட்டுறாங்க. நம்ம பாக்ஜிங் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வராரு. அவங்க அப்பா இந்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருக்காரு, இந்த மாதிரி என்னோடய ப்ரெஷ்ஷு, என்னோடய ட்ரெஸ்ஸு, என்னோடய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா நான் ஹாஸ்பிட்டலில் இருக்க வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அதனால நம்ம பாக்ஜிங் வந்து வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி அவர் ஏதாவது காசு ஏதாவது எடுத்து வச்சுருக்காரா அப்படின்ற மாதிரி வலை வீசி தேடுறாரு வீட்டில். அவர் தேடின மாதிரியே அங்கே கொஞ்சம் காசெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி அங்கே பார்த்தா ஒரு ரோலக்ஸ் வாட்ச் ஒன்று இருக்குது, பயங்கர காஸ்ட்லியான கோல்டு கலர் வாட்ச் ஒன்று இருக்குது, அது எடுத்துக்கிறாரு அவர் அப்படியே. அங்கே வந்து நம்ம பாக்ஸிங் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த வாட்செல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்கும்போது அவர் கண்ணில் ஒரு விஷயம் படுது. என்னன்னு பார்த்தா இவர் வந்து இன்சூரன்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காரு பாக்ஸிங்கோட அப்பா. இதை வந்து நம்ம பாக்ஸிங் பார்க்குறாரு ஒரு நோட்டீஸில். அந்த நோட்டீஸில் என்ன போட்டிருக்குன்னா, பாக்ஸிங்கோட அப்பா இப்போ இறந்தாருன்னா நம்ம பாக்ஸிங்க்கு வந்து இன்சூரன்ஸுக்கு காசு வந்து 500 மில்லியன் வந்து நம்ம பாக்ஸிங்க்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைமில் வரும். 500 மில்லியன் வாண்ட் வருமா, 500 மில்லியன் அப்படின்ட்டு நம்ம பாக்ஸிங் வந்து வாயை பாழ்ந்து நின்றுட்டுருக்காரு. 500 மில்லியன் எவ்வளோ அதிகம், இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. கட் பண்ணி அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம பாக்ஸிங் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்க ஒரு கடைக்கு போயிட்டு வந்து பொருள்லாம் வாங்கிட்டு வெளியில் வராரு. வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த கிழமை சாகிற வரைக்கும் நம்மளால் வந்து இந்த இன்சூரன்ஸை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது, இவன் சாகிற வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது, இன்னும் கொஞ்ச நாள் நம்மளுக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவர் வந்துட்டுருக்காரு நடந்து வந்துட்டுருக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சந்து வழியாக அவர் வராரு. அந்த சந்தில் வந்து ஹைஸ்கூல் படிக்கிற பசங்க 3 பேரை வந்து நம்ம பாக்ஸிங்கை போட்டு செம்மையாக அடிக்கிறாங்க. நம்ம பாக்ஸிங் கிட்ட இருக்க காசு எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவரோட வாட்சுமே அந்த ரோலக்ஸ் வாட்சுமே எடுக்கலான்னு பார்க்கும்போது அதை அவர் வந்து டைட்டாக பிடிச்சி வச்சுக்கிறாரு. அதை விடவே மாட்டாரு, இறுக்கமாக பிடிச்சி வச்சுக்கிறாரு. உடனே அந்த பசங்களை என்னன்றானுங்கன்னா, டேய் வாடா இந்த வாட்செல்லாம் விட்றா மாதிரில நம்மளுக்கு கிடச்ச வரைக்கும் போதுண்ணா, போலீஸ் யாராவது வந்து இந்திர போகிறாங்க அப்படின்ற மாதிரின்ட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. கட் பண்ணி அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம பாக்ஸிங் வந்து படுத்துட்ருக்காரு. திடீர்னு பார்த்தா கட் பண்ணி அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம பாக்ஸிங் வந்து இந்த கடன் கொடுத்தான்ல, அவன் வந்து இந்த லிவரு கிட்னி எல்லாம் ஆர்கன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து அவரை கட்டி போட்டு எடுக்கலாம் ட்ரை பண்ணும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா கதறாரு. டக்குன்னு அப்படியே இது கனவு, டப்புன்னு ஏஞ்சிக்கிறாரு அந்த கனவுலேருந்து. நல்ல வேலை கனவா அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க பாக்ஸிங்கை. அங்கே வந்து நம்ம பாக்ஸிங்கோட அப்பா வந்து என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா, போலீஸ்கிட்ட வந்து இந்த மாதிரி கத்திட்டு இருக்காரு. என்ன சார் அந்த சந்தில் யார் தான் என் பையனை போட்டு இப்படி அடித்தாங்க, அவங்கள சும்மா விட்டிங்க அப்படின்னும் போது போலீஸ்காரன் ஆடுறாங்கன்னா, சார் அது ஒரு சின்ன சந்து சார், அதில் வந்து கேமராலாம் இல்லை சார், அதனால் வந்து யாருன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னும் போது நம்ம பாக்ஸிங் வந்து அதை கேட்டுட்டு அப்படியே வெளில வந்துடுறாரு. வெளியில் வந்த பிறகு தான் ஒரு விஷயம் ஒன்று தோணுது, என்னது அந்த சந்தில் வந்து கேமரா இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஒரு வில்லத்தனமான ஒரு பிளான் ஒன்று போடுறாரு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம பாக்ஸிங் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவர் வேலை பார்க்குற இடத்துல ஒரு சைனாக்காரன் ஒருத்தர் இருந்திருப்பார்ல, இந்த வேலை பார்க்குற
வேலை தர ஒருத்தனை போட்டு அடிச்சுட்டு ஒரு மாதிரி இருந்திருப்பார். அந்த சைனாக்காரை கூட இவர் பார்த்துட்டே இருந்திருப்பார். அந்த சைனாக்காரை தேடி இவர் வந்து போயிருக்காரு பாக்ஸிங். அங்கே போய் இருக்கும்போது அவரை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த இடத்துல இருக்கும்போது டக்குன்னு பின்னாடி நம்ம பாக்ஸிங் பின்னாடி வந்து அந்த சைனாக்காரன் வந்துடுறான். இந்த மாதிரி உன்னோட கார் பார்ட்ஸை வந்து விற்கிறதுக்கு வேணாலும் நீங்கள் வந்திருக்கலாம், மற்றபடி வேறு எதுக்காவது வந்திருந்தீங்கன்னா டக்குன்னு இங்கேருந்து போயிடு, இல்லைனா உனக்கு வந்து கெட்ட காலம் ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக மிரட்டுறாரு. நம்ம பாக்ஸிங் என்னன்றாருனா, நான் உன்னை தேடி தான் வந்தேன், நான் உங்ககிட்ட ஒரு டீல் ஒன்று போடணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. நம்ம சைனாக்காரனும் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு டீல் போட்டுக்கிறாங்க. நம்ம பாக்ஸிங் என்னன்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எங்கள் அப்பா இறந்துட்டா 200 மில்லியன் வான்ட்டு வரும், அதில் வந்து நான் உனக்கு 30% 60 மில்லியன் வான்ட்டு தரேன், என்ன ஓகேவா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீ வந்து எங்கள் அப்பாவை கொன்னுறணும், நான் வந்து எங்கள் அப்பாவை கொன்னா போலீஸ் கன்ஃபார்ம் எல்லாம் டவுட் வந்துடும், நீ வந்து எங்கள் அப்பாவை கொல்லு, எங்கள் அப்பாவோட இன்சூரன்ஸ் பணம் 200 மில்லியன் வரும், அதில் நான் உனக்கு 60 மில்லியன் வான்ட்டு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த சைனாக்காரனும் யோசிக்கிறான், இந்த டீல் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் நீ என்னை ஏமாற்றிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னும் போது நம்ம பாக்ஸிங் என்னன்றாரு பார்த்தீங்கன்னா, நான் உன்னை ஏமாற்றலாம் மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று தராரு. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த மாதிரி நான் ஏதாவது உன்னை ஏமாத்துறேன்னா போலீஸில் வந்து நீ என்னை பற்றி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க பேசினது எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருக்காரு லெட்டரில். என்ன காரணம், அதனால் வந்து நம்ம பாக்ஸிங் மேலே வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது, சரி ஓகே நீ போ, ஆனால் என்னை ஏமாற்றணும்னு மட்டும் நினைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. நம்ம பாக்ஸிங்கும் மறுநாள் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த மாதிரி அடிப்பட்டதில் அதனால மெடிக்கல் ஷாப்பில் இப்போ மருந்தெல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த சைனாக்காரன் வரான். இவன் இதில் இங்கே வந்தான் அப்படின்னு நம்ம பாக்ஸிங் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பென்னு பேப்பரில் வந்து எழுதி இந்த மாதிரி வெளியில் வா அப்படின்ற மாதிரி எழுதிட்டு அந்த சைனாக்காரனை தூக்கி போட்டு அப்படியே தெரியாத ஒன்றுமே தெரியாத மாதிரி வெளியில் போகிறாரு. அந்த சைனாக்காரனை வெளியில் வந்து நின்றுட்டுருக்கான். நம்ம பாக்ஸிங்கை வந்து வெளியில் நின்றுட்டுருக்காரு. நம்ம பாக்ஸிங் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எதுக்குடா நீங்கள் வந்து அப்படின்னும் போது நம்ம சைனாக்காரன் என்னன்றான்னா, இந்த மாதிரி நீ என்ன சொன்ன 200 மில்லியன் வான்ட்டு தானே உங்கள் அப்பாவுக்கு வரணுன்னு, ஆனால் உங்கள் அப்பாவுக்கு வந்து 500 மில்லியன் வான்ட்டு வர வேண்டியது இருக்குது, நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்க, அப்படி பார்த்தா எனக்கு 150 மில்லியன் வான்ட்டு வரணும் அப்படின்னும் போது நம்ம பாக்ஸிங்க்கு இவனுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சது அப்படின்னு நம்ம யோசிக்கிறாரு. நம்ம பாக்ஸிங் என்னன்றாருனா, எங்கள் அப்பாவுக்கு வர வேண்டிய 200 மில்லியன் வந்தான்னு 500 மில்லியன் வந்தால் உனக்கு என்னடா, நீ வந்து 60 மில்லியனுக்கு பண்ணி தரேன்னு இருக்க, 60 மில்லியன் வான்ட்டுக்கு பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இந்த மாதிரி டீல்னால் அதில் வந்து ப்ராப்பராக சில விஷயம்லாம் இருக்கணும், நீ வந்து என்ன சொன்ன எனக்கு 30% தரேன்னு, 150 மில்லியன் எனக்கு வேணும், நம்ம டீலில் வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, 150 மில்லியன் மட்டும் நீ எனக்கு தரலன்னு வச்சுக்க, நான் வந்து இந்த பிளான் எல்லார்ட்டையும் சொல்லிவிடுவேன், இல்லைனா உனக்கு பெரிய பிரச்சனையாகும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக மிரட்டுறாரு. நம்ம பாக்ஸ் எங்கே வேறு வழி இல்லாமல் சரி ஓகே ஃபஸ்ட்டு இந்த வேலையை நீ கரெக்டாக பண்ணி கொடு, நான் உனக்கு 150 மில்லியன் வான்ட்டு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த சைனாக்கார் என்னன்றான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி என்னை ஏமாற்றணும் மட்டும் நினைக்காத, பெரிய பிரச்சனை உனக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த சைனாக்கார் அங்கேருந்து அப்படியே போகிறாரு. அதுக்கப்புறமா திருப்பி வந்து நம்ம பாக்ஸிங் கிட்ட என்னன்றாருனா, இந்த மாதிரி எல்லாம் ஓகே, நாளைக்கு வந்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஏன்னா நாளைக்கு தான் வந்து ஹீரோவோட அப்பா வந்து கொல்றதா பிளான், அதனால நாளைக்கு நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நாளைக்கு வந்து நான் பயங்கர பிஸிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம பாக்ஸிங் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டோட ஒரு ஹோட்டலுக்கு போய்ட்டு பயங்கரமாக சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஒரு பயங்கரமான லக்ஸுரியஸான ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு பாருக்கு போயிட்டு அங்கே பொண்ணுங்களோட இருக்கிறது குடிக்கிறது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு. அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு பில் கவுண்டரில் வந்து ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை பார்க்குறாம இந்த ஹோட்டலில் உட்காந்துட்டு அந்த பொண்ணையே பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்காரு. அந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணை அப்படியே பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டு அப்படியே ஃபோனில் வந்து கார் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பற்றி வீடியோ பார்த்துட்ருக்காரு. ஆக்சுவலாக நம்ம பாக்ஸிங் என்ன பிளான் போட்டிருக்காருன்னா, இந்த மாதிரி அவங்க அப்பா வந்து அந்த சைனாக்காரன் கொல்லும் போது இவர் மேலே போலீஸ் எந்த சந்தேகமும் படக்கூடாதுன்றதுனால இவர் வந்து இந்த மாதிரி அவர் ஃப்ரெண்டோடு இருந்தார், இந்த மாதிரி பொண்ணுங்களோட இந்த இடத்துல இருந்தார், இந்த இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு இருந்தார், அங்கே ஒரு பொண்ணு சாட்சி அப்படின்ற மாதிரி சில இடத்துலலாம் எவிடன்ஸ் விட்டுட்டு போகிறாரு. அதனால தான் இப்போ இவ்வளோ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. கட் பண்ணி அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஹீரோவோட அப்பா வந்து நடந்து வந்துட்டுருக்காரு. அவர் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோவை வந்து ஆளுங்களாம் ஒரு 3 ஹைஸ்கூல் பசங்க வந்து அடித்து போட்டு காசெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்களா, அந்த இடத்துக்கு தான் அவர் வந்திருக்காரு. ஆக்சுவலாக நம்ம பாக்ஸியோட பக்காவான பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவங்க அப்பா வந்து அவர் கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனால் அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக அந்த ஹைஸ்கூல் பசங்க போட்டு அவர் ஒரு இடத்துல அடித்து போட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல வந்து சிசிடிவி கேமரா எதுவுமே இல்லை. ஸோ இவர் என்ன பிளான் பண்ணியிருக்காருனா, அந்த சிசிடிவி
கேமரா இல்லாத இடத்துல வந்து அவங்க அப்பா வரும்போது கரெக்டாக நம்ம இந்த சைனாக்காரனை வச்சு காரில் அடித்து தூக்கிட்டோன்னா சிசிடிவியில் எதுவுமே ரெக்கார்ட் ஆகாது, இது ஒரு ஆக்சிடென்டெல்லாம் முடிஞ்சிடும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் காசு வந்து 500 மில்லியன் வாண்ட் வரும்போது அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டிருப்பாரு. அதுலேருந்து சைனாக்காரனுக்கு வந்து 500 மில்லியன் வாண்ட் சொன்னால் அவன் கண்டிப்பாக 150 மில்லியன் கேட்பான்னா அவர் வந்து 200 மில்லியன் வாண்ட் வந்தது, நான் அவனுக்கு அதில் 60 மில்லியன் வாண்ட் தரேன்னு போய் சொன்னார். ஆனால் அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா இறந்துட்ட பிறகு மொத்தமாக நம்ம காசு எடுத்துக்கலாம். அதே மாதிரி போலீஸ் வந்து நம்மளை தேடும் போதும் நம்ம வந்து இங்கே இருந்தோம் அங்கே இருந்தோம் அப்படின்ற மாதிரி தான் அவர் ஃப்ரெண்டோட அந்த பாருக்கு போகிறது, அந்த பொண்ணுங்களோட அந்த ப்ராஸ்டியூஷன் அந்த இடத்துக்கு போகிறது. இப்போது ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே ஒரு பொண்ணை பார்த்துட்டே இருக்கும் போது அந்த பொண்ணு வந்து இவர் இந்த கடையில் தான் இருந்தாங்க, நாளைக்கு போலீஸ் வந்து கேட்டாங்கன்னா இல்லை இவர் இந்த கடையில் இருந்தார், என்னை பார்த்துட்டு தான் இருந்தார், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படின்றதுனால தான் நிறைய இடத்துல இவர் வந்து எவிடன்ஸ்லாம் விட்டுட்டு போகிறாரு. ஸோ இதுதான் நம்ம பாக்ஜியோட பிளானாக இருக்குது. அப்படியே வந்து நம்ம ஹீரோட அப்பாவை காட்டுறாங்க. பிளான் படி வந்து நம்ம சைனாக்காரன் ஸ்பீடாக காரை வச்சு நம்ம பாக்ஜிங்கோட அப்பாவை முட்டி சாவடிச்சிடறான். நம்ம பாக்ஜிங்கோட அப்பாவை வந்து கொண்டுடுறான். மறுநாள் அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம பாக்ஜிங்க்கு ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு ஒன்று. இவர் போயிட்டு பாத்ரூமில் போயிட்டு அழுகிறதுக்கு ப்ராக்டிஸ்லாம் எடுக்கிறாரு, எப்படி அழுகணும் அப்படின்ட்டு. அவங்க அப்பாவோட போனத்தை போய் அப்படியே பார்க்குறாரு. பார்த்தவர் ப்ராக்டிஸ் எடுத்ததோடு பயங்கரமாக அழுகுறாரு. அழுது எங்கள் அப்பா அப்படிலாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ போலீஸ் தனியாக கூப்பிட்டு போய் உட்கார வச்சு என்னன்றாங்கன்னா, சார் இந்த மாதிரி சார் இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, இது ஒரு மர்டர் அப்படின்ற மாதிரி அவர் பயங்கரமாக ஒரு ட்விஸ்ட்டை சொல்கிறாரு. நம்ம பாக்ஸிங்க்கா ஒன்றுமே புரியல. சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னும் போது, ஆமாம் சார் இதுக்கு ஐ விட்னஸ் இருக்காங்க அப்படின்னும் போது, யார் சார் ஐ விட்னஸ் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, இந்த மாதிரி பாக்ஜிங்கோட அப்பா வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு லேடி வந்து பாக்ஜிங் அவங்க அப்பா பார்த்துருப்பாங்க, நம்ம பாக்ஜிங் கூட அவங்க அப்பா வாசிக்கும் போது பேசிட்டு வந்துருவாருங்களே, அந்த லேடி இருக்காங்க. அங்கே வந்து ஆக்சிடென்ட் நடக்கும் போது அந்த லேடி வந்து அந்த இடத்துல இருந்திருக்காங்க, அவங்க பார்த்துருக்காங்க. அந்த பாக்ஜிங் அவங்க அப்பா வந்து அந்த காரை ஏற்றும் போது அவர் வந்து அந்த லேடி வந்து பார்த்துருக்காங்க. அவங்க வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அந்த கார் வந்து ஒரு தடவை இல்லை 3 தடவை வந்து உங்கள் அப்பாவை ஏற்றி கொன்னதா அந்த லேடி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு. அச்சோ இவங்க வந்து நம்ம அப்பாவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்களாச்சே, இப்போ என்ன பண்ணுறது, ஐயோ இவங்களுக்கு உண்மைலாம் தெரிஞ்சிச்சுன்னா மொத்தமாக முடிஞ்சிடுமே அப்படின்ற மாதிரி அவர் அந்த பயத்தில் அழுகுறாரு, பயங்கரமாக அழுகுறாரு. சார் எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய எனிமீஸ்லாம் யாருமே இல்லை சார், ஆக்சிடெண்ட் பண்ண ஏதாவது தெரியாதனமாக 2-3 தடவை ஏற்றிருப்பான் சார், அதை நீங்கள் மர்டர்லாம் நினச்சிக்காதீங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அந்த போலீஸ்காரன்றாருன்னா, என்னன்னா உங்கள் அப்பாவை நாங்கள் வந்து ஆக்சிடெண்ட் நடந்த இடத்துலேருந்து எடுக்கலை, அவரை வந்து நாங்கள் வந்து அவங்கள யாரோ புதைச்சி வச்சுருந்தாங்க உங்கள் அப்பாவை, நாங்கள் வந்து உங்கள் அப்பாவை புதைச்ச இடத்துலேருந்து எடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது பயங்கரமாக நம்ம பாக்ஜிங்க்கு சரியான ஷாக்கு. என்னது எங்கள் அப்பாவை புதைச்சி வச்சுருந்தாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பயங்கரமாக அழுகுறாரு. இதை பார்த்துட்டு அந்த போலீஸ்கார் என்ன பண்ணுறாருன்னா, சரிங்க நீங்கள் ரொம்ப வந்து கஷ்டத்தில் இருக்கீங்க, நான் அப்புறமா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. நம்ம பாக்ஜிங் கிட்ட அப்படியே கேமரா எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம பாக்ஜிங் என்னன்றாருன்னா, என்னடா பண்ணி வச்சுருக்க சைனாக்கார நாயே அப்படின்ற மாதிரி ஒரு அப்படியே திட்டுறாரு கேமரா பார்த்தா மாதிரி. இங்கே இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவை கூடிய சீக்கிரம் வந்து டக்குன்னு நான் போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய்.